தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மதிமுக உடன்பாடு 35 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுடன் மதிமுக உடன்பாடு 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. வெற்றி முகத்தில் இருந்தது. திமுக மாநாடு திருச்சியில் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டு தினத்தன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீரென திமுக கூட்டணியிலிருந்து விலகினார். செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைந்தார். 35 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இது திமுக கூட்டணிக்கு பின்னடைவாக கருதப்பட்டது. 35 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. முதல் முறையாக சட்டசபைக்கு சென்றது. வெற்றி பெற்ற 6 சட்டசபை உறுப்பினர்களில் ஒருவர் இறந்துவிட்டார். 2 பேர் மீண்டும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிற்கு சென்று விட்டனர். அந்த தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஆனால் வைகோ திடீரென காலை வாரி விட்டதால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த வைகோ 6 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றார். அதில் ஒருவர் இறந்து விட்டார். 2 பேர் மீண்டும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவுக்கு சென்றனர். வைகோ ஒரு சந்தர்ப்பவாதி என்பது அந்த தேர்தலில் காண்பித்தது. பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் திமுகவுக்கு உறுதுணையாக இருப்பார் வைகோ. சட்டசபை தேர்தலில் திமுகவின் காலை வாரிவிடுவது அவருடைய வழக்கம்.